கொஞ்சம் மூஞ்சில் வெயில் படுதில்ல, எப்படி சுற்றி எடுத்தாலும் வந்து நான் உங்களுக்கு தெரிய மாட்டேன். எனக்கு என்னென்னா ரோட்டில் நாய்ங்க அடிப்பட்டு சாகிறத பார்த்து எனக்கு ஒரு அவங்க மேலே ஒரு அன்பு வந்துடுச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நாய் கூடவே இருக்கிறதுனால. அதனால தான் வந்து ஷெல்டர் கட்டணுங்கிற அந்த முயற்சி. அதுக்கப்புறம் ஒரு 10 நாய் வளர்க்கலான்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, நாய்ங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நாயோடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நாய் சார்பில் இருந்து பேசுறதுக்கு மனிதர்கள் யாருமே கிடையாது. மனுஷங்க எல்லாருமே நாய் வந்து பள்ளம் தோண்டுது, நாய் கக்கா பண்ணி வச்சிருது, நாய் வந்து கோழி கடிக்குது, நாய் வந்து எல்லாம் பண்ணுது. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல வந்து கீரி பிள்ளைகள் கூட இருக்குது, அவங்க கூட கோழியை கடிக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? வெறும் நாய் மேலேயே நம்ம வந்து பழி போடக்கூடாது. உண்மையிலே நாய் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான். எனக்கு வந்து உயிர்வேலி அமைக்கணும்னா உயிர்வேலி அமைச்சா வந்து நாய்ங்க வந்து வெளியே போகும். அப்போ ஃபென்சிங் அடிக்கணும் கண்டிப்பாக. எனக்கு வந்து டாக்கு வந்து ட்ரைனிங் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு ஆசை. அதை நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா நாய்கள் கூட கோழி இன்னும் பல உயிரினங்கள் வந்து பழகும் பொழுது அந்த நாய்ங்க வந்து அதை கடிக்காது. நம்ம தான் உணவு கொடுத்துறோம். ஃபஸ்ட்டு நாயோட இயல்பையே வேட்டையாடி கொள்வது தானே, வேட்டையாடி தான் அது சாப்பிடும். அப்படி பார்த்தா கோழி அதுக்கு வந்து உணவு. சரியா? அப்போ நம்ம ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கிறோம். மனுஷங்களும் சரி, விலங்குகளும் சரி. விலங்குகளும் நம்ம மனசில் இருக்குது, அவங்களுக்கும் இடம் கொடுக்கணும், அவங்களுடைய இடத்த வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த திட்ட அறிக்கையில் நாயுடைய என்ன கருத்தடை பண்ணுறது தான் ஒரு மெயின். அப்படின்னா இந்த கருத்தடை பண்ணுறதுனால மட்டுமே இந்த பிரச்சனை வந்து தீர்ந்துடாது. தொடர்ந்து கருத்தடை பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் நாய் இனம் வந்து இதாகாது. மக்கள் வந்து நாய் கூட பழக ஆரம்பிக்கணும், அவங்கள நேசிக்கணும். ஏன்னா இப்போ வந்து அவங்களே ஒருத்தர் நேசிச்சுக்கிறது இல்லை, சொந்தக்காரங்களே ஒருத்தர் நேசிச்சுக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி நாயை நேசிப்பாங்க? நேசிக்கணும், அன்பான மனநிலையில் இருக்கணும். அப்போ அந்த அன்பான மனநிலை இருக்கும்போது நம்ம எல்லாரையுமே நேசிப்போம், எல்லாருக்குமே உதவி பண்ணுவோம். அதுதான் இன்றைக்கும் நான் எங்கள் ஷெல்டராண்டு தான் வந்து இருக்கேன். திவ்யா அவங்க சாப்பாடு வச்சிட்ருக்காங்க. ஃபென்சிங் போட்டுட்டா குறைந்தபட்சம் நான் கையில் எடுத்த நாய்களை மட்டுமாச்சும் நான் வந்து உள்ளே வந்து கொண்டு வந்துட முடியும். இப்போ வெளியே இருக்கிறதுனால தான் நீ வளர்க்குற நாய் தான் இது மாதிரி பண்ணுதுன்னு எல்லாருமே வந்து பழி போடுறாங்களே தவிர அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது உண்மையாகவே இருந்தாலும் கூட, உண்மையாக இருந்தால் சாரி. ஏன்னா நாய்களுக்கு வந்து வேட்டையாடுற குணம் தான். ஆனால் பெரும்பாலும் என்கிட்ட இருக்கிற நாய்கள் வந்து வேட்டையாடலை. அதுதான் அங்கே இருக்கிறது. ஓகே, டாடா, பாய்.